அனுப்பணும்னா நீங்க அவளுக்கு கொடுத்த பணத்தை நான் உங்ககிட்ட கொடுத்துறேன். அவளை அனுப்பிச்சிருங்க ப்ளீஸ். ஏண்டா சிங்காரா, ஐயா பணத்தை கொடுத்துறாரா? அடிச்சுருவா. மணி ஆயிடுச்சு, என் ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு. கொஞ்சம் இரு. ஒரு புடவை கட்டி கூட்டி வரக்கூடாதா? டேய், அவளை தேடி கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமா போச்சு. அவளுக்கு நான் புடவை வேற தரணுமாடா? சுமங்கலி வரகத்துக்கு கூப்பிட்டியா? ரெக்கார்ட் டான்ஸ் ஆட கூப்பிட்டியா? இப்படி வந்திருக்கிறாளே, ஏன் எல்லாரும் என்னையே பாக்குறீங்க? உன் டிரெஸ் ரொம்ப லட்சணமா இருக்கு. இப்படி பார்க்காம எப்படி பாக்குறது? பின்ன இருக்காதா? அமிஞ்சிக்கிற அவிநாசரங்க செட்டியார் ஸ்பெஷலா ஆர்டர் கொடுத்து ஆசையா எனக்கு தைச்சு கொடுத்ததாச்சே. அமிஞ்சிக்கிற அவிநாசலிங்கம் செட்டியார்? ஆமா, அவர் யாருன்னா அவர் என் ஒய்ஃபோட ஒண்ணு விட்ட சித்தப்பா. ஓஹோ, சரி, பொம்பளை எல்லாம் போய் சாமி கும்பிடுங்க. சரிங்க. நீ மாப்பிள்ள இரு. நீ போலியா? ஆஹா, எனக்கு ஆம்பளையோட இருக்கிறது தான் பிடிக்கும். ஐயோ, அது சார், அது ஆம்பளைன்னு சொல்றது என்ன? எங்க பக்கம் ஆம்பளை ஆனா ஆம்பளை தான் சொல்லுவாங்க. அதுக்கு என் கூட இருக்கத்தான் பிடிக்கும். ஏமா, உன் ஆம்பளையான நான் பத்திரமா பாதுகாத்துக்கிறேன். நீ போய் சாமியை கும்பிடு. என்ன சொன்னா கேக்குறேன். பாட்டு பாடுங்களேன். எனக்கு வெறும் பாட்டுன்னா பாட வராது. ஆடிக்கிட்டே படுத்துனா ஆடுவேன், பாடுவேன். இது பூஜை அறை. டான்ஸ் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். பாட தெரிஞ்சா பாடுங்க. நீங்க எவ்வளவு தூரம் கேக்குறதுனால பாடினா என்ன? ஆடி பாக்கட்டுமா? பாடுங்க. பாடட்டுமா? இரவினில் இரவினில் ஆட்டம், இரவினில் ஆட்டம், பகலினில் தூக்கம், இரவினில் ஆட்டம், பகலினில் தூக்கம். இதுதான் எங்கள் உலகம், இதுதான் எங்கள் உலகம். இத வந்துடுறேன். இதுதான் எங்கள் உலகம். ஏமா, இது என்ன பாட்டு? நவராத்திரி பாட்டு. நவராத்திரி பாட்டு? நவராத்திரி பாட்டு. எங்க வீட்டுல கொலு வச்சா 9 நாள் என் ஒய்ஃப் இதைத்தான் பாடுவா. நல்ல பக்தி பாட்டு வச்சுட்ட. அப்புறம் பாட சொல்ல. வாங்க, சாப்பிட போலாம், சாப்பிட போலாம். ஐயா, இன்னைக்கு சைவ சாப்பாடு தானா? நான் மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 எல்லாம் கிடைக்கணும் ஆசையா வந்தேன். வெறும் பருப்பு சாம்பார். என் ஒய்ஃப் எப்பவுமே திடீர்னு ஜோக் அடிப்பா. இதுவும் ஜோக்கு தான். தக்காளி சூப் A1 சீனிவாசனோட சைனீஸ் ஹோட்டல்ல சாப்பிட்ட சிக்கன் சூப் மாதிரியே இருக்கு. சீனிவாசனா? எஸ், சீனிவாசன். சீனிவாசன் என் ஒய்ஃபோட ஒண்ணு விட்ட அண்ணன்.
பத்தக்குழம்பு ரொம்ப பிரமாதம். பென்சிலால் சேட்டோட பிலால் ஹோட்டல்ல சாப்பிட்ட பாயா பக்கத்துல கூட நிக்க முடியாது. பன்சிலால் சேட்டா? பன்சிலால் சேட்டு அவர் மார்வாடியா இருந்தாலும் ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி. என் ஒய்ஃப அவன் சின்ன குழந்தையா இருந்தபோது தோல்ல தூக்கி வச்சுட்டு கொஞ்சுவாரு. இப்ப எப்படி அதே மாதிரிதான் தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்னு சொல்ல வந்தேன். கட்லெட் ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிடு சாப்பிடு. காதர் பாயோட சாப்பிட்ட விரால் மீன் வறுவல் மாதிரியே இருக்கு. காதர் பாய் உன் ஒய்ஃபுக்கு கஷாப் கொடுக்கறவரா? இல்ல சார், அவர் என் ஒய்ஃபுக்கு ஒண்ணு விட்டவரா? அது இல்ல சார், அது ஒன்னதான் நீ விட்டுற அடிக்கடி. ஆமா சார். ஏமா நீ எதுக்கு எடுத்தாலும் ஹோட்டலே உதாரணம் காட்டுறிய, உன் வீட்டுல சமைக்கிறதே இல்லையா? வீட்டுல சமைச்சா மட்டும் எங்க சார் சாப்பிட முடியுது? பாதி நாள் ஹோட்டல்லயே தெரிஞ்சிடுது. விளக்கம் கொடுப்பிய கூட? ஆமா சார், அந்த கீதா ஹோட்டல், சீதா ஹோட்டல், உட்லண்ட்ஸ் ஹோட்டல், குட்லண்ட்ஸ் ஹோட்டல் இதெல்லாம் என் ஒய்ஃப் டெலிபோன் ஆபரேட்டர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. இப்ப இல்ல. இப்ப என்ன பண்றா? என்ன ஆபரேட் பண்ணிட்டு இருக்கா. ஏதாவது பண்ண வேண்டியதுதானே. இந்த பொரியல். ஆமா, இந்த ஜோக் இப்ப வேணாம். நாங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிறோம். அப்புறம் அடி ஜோக். எப்படி போட்டோ நீ வந்து ஸ்ரீ உன் பொண்டாட்டி பக்கத்துல போ. இந்த பக்கம் எடுக்கிறாங்க, மோத்த காட்டு. இந்த பணம் ஆள விடு. இத பாருங்க, எங்க வீட்டுல படுத்தா எனக்கு தூக்கம் வராது. நான் உங்களோட தான் தங்க போறேன். அம்மா தாயே, உன் சங்காத்தமே வேணாம், நடைய கட்டு. என்ன சீதாராமா, என்ன உங்களுக்குள்ள கஷ்டமுஷா? ஒண்ணும் இல்லைங்க, வரும்போதே ஸ்கூட்டர் மக்கர் பண்ணிச்சு. போற வழியில ஏதாவது தகராறு பண்ணிச்சா என்னன்னு கேட்டேன். அது தப்பா? தப்பு இல்லையே, ஸ்கூட்டர் ஒண்ணு ரிப்பேர் சரியா இருக்கு. பாரு, பொய் சொல்லாத. நீ லேட்டா வர்றதுக்கு காரணமே ஸ்கூட்டர் ரிப்பேர் தானே சொன்ன. அது இதெல்லாம் அது இதுன்னு முழுங்காத. உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு என் ரூம தர்றேன், தங்கி காலையில போங்க. வாங்க. வேணாம் சார், முதலாளியா சொல்லியாச்சு. அப்புறம் என்ன? வாங்க சார், வாங்க போங்க. உள்ள போய் என்னடா செய்யறது? அட்ஜஸ்ட் பண்ணிக்க ப்ளீஸ். போங்க. வாங்க. ஓகே, குட் நைட் டாடி. மாப்ள, மணி 8 போய அப்படியே செய்யறேன். இங்கயா இதெல்லாம் போயா? குட் நைட். குட் நைட். தான் சில்லறத்தனமா இருக்கே தவிர பொண்ணு ரொக்கமா தான். மேஜர் பர்வம் எவ்வளவு அழகா இருக்கு. மேஜர் ரூம் அழகா இருந்தா என்ன தொட்டு பேசணுமா? என்னங்க நீங்க அவ இந்த மாதிரி சந்தர்ப்பத்திற்காக 5000 10,000 செலவு பண்றா. நீங்க என்னன்னா தானா வர சந்தர்ப்பத்தை அனாவசியமா வேஸ்ட் பண்றீங்க. அம்மா தாயே, நான் ஒழுக்கமாவும் நேர்மையாவும் வாழணும்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் இது இப்படி மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். என்ன விட்டுருமா? கேடா கேட்டு போங்க. உலகத்துல உங்களை விட்டு ஆம்பரையே இல்லாத மாதிரி நான் ஏன் கவலைப்படுறோம்? நிறைய பேர் இருக்காங்க. என்ன விட்டுடு, நான் எக்கடா கேட்டு போறேன். என்னங்க உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. அடி பாவி, இடத்த கொடுத்தா மரத்தப்படுங்கிற மாதிரி பாட்டில்ல குறைஞ்சிருக்கிறத பார்த்தா மேஜர் என்ன நினைப்பாரு? அட கடவுளே.
ஆடுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா இந்த ஆள்லே வச்சிருப்பேனே, கொஞ்சம் விசாலமா பார்த்திருப்பேன். ஐயோ, இனிமே எனக்கு தூக்கம் வேற வராது. மறக்கா வட்டீங்களா? நான் சாப்பிட்டு பார்ப்பேன், நன்னா இருந்தா உங்களுக்கு கொடுப்பேன். இது நன்னா இல்ல, உங்களுக்கு வேண்டாம். குட் மார்னிங் மீனா. ஆமா, ஒரு சோதனை எப்படி இருக்கு? இப்ப எல்லாம் நாங்க அவரை பத்தி கவலைப்படுறதே இல்ல. அப்படி கை மீறி போற அளவுக்கு அவருக்கு என்ன ஆயிடுச்சு? அவருக்கு ஒண்ணும் ஆகல. அந்த கேன்சர் பேஷண்ட் பத்தி கவலைப்படுறதுக்கே எங்களுக்கு நேரம் போகல. எந்த கேன்சர் பேஷண்ட் சொல்ற நீ? அதான் அன்னைக்கு ஒரு நாள் உங்க டிஸ்பென்சரியில பாக்கல, ஒரு யங் மேன். அவர் தான் சொல்றேன். அவரை பார்த்ததுல இருந்து என் மனசே சரியில்லை. டாக்டர், அவர் சாகுற வரைக்குமாவது சந்தோஷமா இருக்கணுமேன்னு 24 மணி நேரமும் நான் அவர் கூட தான் இருக்கேன். அவரும் என்ன ஒரு நாள் கூட பார்க்காம இருந்ததே இல்லை. அவன் மறுபடியும் வந்தானா அவன் காலை பாரு, காலு தரையில இருக்காது. ஏன்னா வந்துதான் ஆவி. காரணம், அவன் செத்து போய் 1 மாசம் ஆச்சு. ஐயோ டாக்டர், நீங்க மிஸ்டேக் பண்ணிக்கிட்டீங்க. அவர் சாகவே இல்ல. அது எப்படி முடியும்? அவன் சாகும்போது நான் பக்கத்திலே உட்கார்ந்துட்டு இருந்தேன். பையன் கொஞ்சம் அவசரக்காரன், நான் சொன்ன கேட்டு முடியறதுக்கு முன்னாடி போய் சேர்ந்துட்டான். ஐயோ, நீங்க வேற யாரோ சாகறத பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதோ அவரே வந்துட்டாரு. இப்ப சொல்லுங்க, அது பேயா? பேய் மிதந்து வரும், இவன் நடந்து வரான். இவன் வேற இலுவல் கேசுமா. வெள்ளை திங்க சொன்ன தின்னுட்டான். ஹலோ ஹலோ யங் மேன், நோக்கு ஒரு பெரிய ஜோக் தெரியுமோ? நான் மீனா கிட்ட ஒருத்தனுக்கு கேன்சர்னு சொன்னேன். நீதான் அந்த கேன்சர் பேஷண்ட் மிஸ்டேக் பண்ணிட்டு உங்ககிட்ட நெருங்கி பழகிட்டு இருக்காதனால எப்படி வேடிக்கை? நான் பண்ண முட்டாள்தானோ உங்களுக்கு எல்லாம் வேடிக்கையா இருக்கா? நான் வேதனை பட்டுக்கிட்டு இருக்கேன். இவர் சாக போறத நம்பிட்டு இருக்கிற எங்க அப்பா அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? வருத்தப்படாத மீனா, ஒரு டாக்டரால கேன்சர் குணப்படுத்த முடியுமே தவிர உண்டாக்க முடியாதுமா. என் அப்பா சீனிவாசனை வேண்டிக்கும், அவன் நினைச்சா எல்லாம் நடக்கும். டேய் பசங்களா, வாங்கடா. மீனா, சொல்லாதீங்க. உங்களால என் மானம் மரியாதை எல்லாமே போக போகுது. இந்த வெக்க கேட்டு கேட்டு ஊரே சிரிக்க போகுது. கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் உங்களை பார்த்தா எனக்கு அழுகையா வந்தது. இப்ப ஆத்திரமா வருது. ஐயோ, நான் எப்படி ஊர் வாய மூடுவேன்? அது ரொம்ப கஷ்டம். நாம கொஞ்சம் ஓவராவே கூத்தடிச்சிட்டோம். கல்யாணம் பண்ணிக்கிறத தவிர வேற வழியே கிடையாது மீனா. போறேன், போய் அப்பா அம்மாட்ட சொல்லி பாக்குறேன். அப்பா, நான் என்னத்தப்பா சொல்லுவேன்? நடக்க கூடாது நடந்துச்சுப்பா. என் நாக்கு கூட கருத்து போச்சு. போயிடுவான்னு சொன்ன பொட்டுன்னு போயிட்டான். மீனா, அம்மா அழாதம்மா. கண்ணே ராஜாச்சி, அழாதடி. நம்ம எதிர்பார்த்தது தானமா நடந்திருக்குது. ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் ஆண்டார் வருவரோ மாநில தீர்னு உங்க அம்மா சொல்ல ஆசைப்படுறாமா. என்னம்மா பண்றது? அவர் இன்னும் சாகலப்பா. உயிர் ஊசலாடுதா? 1 மணி 2 மணி முன்ன பின்ன ஆனாலும் கண்டிப்பா போயிடுவாமா. ஆமாம்மா, சொன்னா சொன்ன நேரத்துக்கு போகாம
பிரெயின் கேன்சரா இருக்கும், ஹார்ட் கேன்சரா இருக்கும், வயிறு கேன்சரா இருக்கும். எப்படியோ கேன்சர் கேன்சர் தானம்மா. அவருக்கு கேன்சரே இல்ல. கேன்சரே இல்லையா? எப்போ கேன்சர் ஆச்சு? இப்பதான் ஜஸ்ட் நவ. வந்து டாக்டர் வேற யாரோ ஒருத்தர் சொன்னதை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இத்தனை நாள இவரை கட்டிக்கிட்டு அழுதேன். அடி பாவி மாமா மகளே, இப்படி ஏமாந்துட்டோங்கிற துக்கம் தாங்க முடியாம தான் அழுதேன். நீங்க என்னடா? ஐயோ, என் தலையில மண்ணை வாரி போட்டுட்டியே. அக்கம் பக்கத்துல உள்ளவனுங்களுக்கெல்லாம் நான் என்னடி பதில் சொல்லுவேன்? தெருவுல போற நான் வீட்டுல கூட்டு வந்து வச்சு விருந்து போட்டு பிக்னிக் கூட்டு போய் இல்லாத செலவை எல்லாம் இழுத்து வச்சுட்டு இப்ப குண்டா தூக்கி போடுறியே. அப்பா கொஞ்சம் அப்பா பாப்பா, இது எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் ஒரு நல்ல யோசனை சொன்னாரு. என்ன? வந்துப்பா நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்னது, கருமாதி செய்யலாமான்னு காத்துக்கிட்டு இருந்த ஒருத்தருக்கு கல்யாணமா பண்ணி வைக்க சொல்ற? வேற வழியே இல்லப்பா. அவரு சாகத்தானே போறாருன்னு நினைச்சு நாங்க 2 பேரும் சேர்ந்து சுத்தாத இடமே இல்ல. அதனால நானும் சரின்னு சொல்லிட்டேன். என்னங்க தங்கம், யோசனை பண்ணி பார்த்தா எனக்கு இதுதாங்க நியாயமா படுது. ஏமாந்தது ஏமாந்துட்டோம். ஒரேடியா ஏமாந்தடலாங்கிறியா? செய்வோம். அப்பா, வர தீபாவளிக்கு அவங்க அம்மா அப்பா ஊர்ல இருந்து வராங்களா? நம்ம எல்லாரையும் விருந்துக்கு கூப்பிட்டுருக்காரு. அதனால அன்னைக்கே எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம்ப்பா. நெருப்பு படைமா தலைய உள்ள விட்டுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீ விலகி கழுத்து வெளியில வர மாட்டீங்க. என்னங்க இது, சம்பந்திகள் நாட்டுல போய் குடிச்சிட்டு இருக்கீங்களா? என்னடி நீ? நம்ம பையனுக்கு பெரிய இடத்துல வேலை கிடைச்சிருக்குது. நல்ல மருமக நம்ம வீடு தேடி வரப்போகுது. அந்த சந்தோஷத்தை கொண்டாட ஒரு அரை சாப்பிட்டு இருக்கிறேன். தப்பா? அப்பா என்னப்பா அது? ஊர்ல இருந்து வந்தது வராதமா ஆரம்பிச்சீங்களா? என்னடா நீ? நான் கண்ட கண்ட நேரத்திலேயே குடிக்கிறேன். சந்தோஷம் வந்தா அதை கொண்டாட ஒரு அரை சாப்பிடுறேன். துக்கம் வந்தா அதை மறக்க ஒரு அரை சாப்பிடுறேன். அறையை விட்டு தாண்ட மாட்டேனே. பாருங்கப்பா, அவங்க எல்லாம் வரப்போறாங்க. இருக்கிறத மறைச்சு வைங்க. காலி பண்ணிடுறேன். வேண்டாங்க. இமாம் விடா வாயில போட்டுட்டு வாசனை இருக்காது. ஹோட்டல ரைட் பண்ண போறோம். கான்ஸ்டபிள்ஸ், சார் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இது ரொம்ப டீசென்டான ஹோட்டல். எல்லா இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டு தானே வந்திருக்க. பார்க்கத்தானே போறேன். எங்கே அந்த அரைவிங் லிஸ்ட் புக் எடுங்க. உங்க கமலா, மாசத்துல 10 நாள் ஹோம், மத்த நாள்லாம் ஹோட்டல். இதே வாடிக்கையா போச்சு. ஏன்பா பாக்கத்து குடும்பஸ்தமா இருக்க? தீபாவளியை பொண்டாட்டி பிள்ளைகளோட வீட்டுல கொண்டாட கூடாது? சின்ன வீடு ஒண்ணு தேவைப்படுதோ? இரு அங்கே அனுப்பிச்சுக்கிறேன். ஓ, பக்கத்துல மாது, ஒரு கையில மது, இன்னொரு கையில சூது. உன் பேர் என்னப்பா? மதுசூதனுங்க. உன்னை நிக்க வச்சு சொல்லணும். ஓ, நீதான் இவங்களுக்கு எல்லாம் மாமாவா? முடியாவாய, உன்னை மாமியா வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். என்ன இன்ஸ்பெக்டர் அப்படி பாக்குறீங்க? என்னையும் இந்த லிஸ்டோட சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் ஹை கிளாஸா? வாய மூடுங்க சார். நான் குடும்ப பொண்ணு. குடும்ப பொண்ணுங்க ஹோட்டல்ல தான் குடித்தனம் நடத்துவாங்களா? எனக்கும் வீடு இருக்கு. நான் ஏன் சார் ஹோட்டல் வந்து குடித்தனம் நடத்தணும்? என்ன எங்க வரணும்? இவர் யார்? அப்படி கேளுங்க சொல்றேன். எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் சண்டை. கோவிச்சுட்டு ஹோட்டல்ல வந்து தங்கி இருக்கேன். இவர் எங்க அண்ணா சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்காரு. சொல்லுங்களேன் அண்ணன்னு. அண்ணன் தான். குடும்பத்துல சண்டைன்னா தாயார் வீட்டுக்கு தானே போவாங்க. ஹோட்டலுக்கு ஏன் வரணும்? எங்க தாயார் செத்து சமாதி ஆயிட்டாங்க. என்னையும் பக்கத்துலயே குழி தோண்டி உட்கார சொல்றீங்களா? நம்ப முடியலையே, சந்தேகமா இருக்கு. அவர் பேரு சீதாராமன். சாம்சங் சைக்கிள் ஃபேக்டரியில பிஏவா இருக்காரு. கான்ஸ்டபிள்ஸ், உங்க எல்லாரும் வேலை ஏத்துங்க. இந்த ஆளை ஜீப்ல ஏத்துங்க. நீங்க வாங்க, உங்க வீட்டுக்கு போகலாம். ஓ மிஸ்டர் ராம், வாங்க 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 வாங்க. அப்பா, நான் சொன்னேன் நீனா இதுதான். அதான் அவங்க அப்பா. வணக்கங்க. வணக்கங்க. வா 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 வா. யார கூப்பிடுறாங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, என் பொண்டாட்டி வணக்கம் சொல்றேன். ஓ, திக்கு வாயா. என்னங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சமயத்துல 2 வார்த்தை எட்டிக்கும் கடிக்கும். உட்கார்ந்து பேசுவோமா? அதுக்கு தானே வந்திருக்கிறோம். வாங்க வாங்க வாங்க. என்னங்க? ஒண்ணு இல்லைங்க, என்னமோ மாதிரி உங்ககிட்ட இருந்து வாசனை வருது. எனக்கு வரலையே. அவ்விடத்துல இருந்து தானுங்களே வருது. அது வந்து, ஆமா, உங்களுக்கு இந்த
உண்டா? விரல் சூப்பர பழக்கத்தை கேக்குறீங்களா? எனக்கு பல்லு முளைச்ச உடனே விட்டுட்டேன். அத கேட்கலங்க. தண்ணி போடுற பழக்கம். ஓ, என் பொண்ணு வயசுக்கு வந்த உடனே அதையும் விட்டுட்டேன். அபாடா, எனக்கு பையன்தான். நான் எதையும் விட வேண்டிய அவசியம் இல்லை. கொடுத்து வச்சவங்க நீங்க இப்படி. உங்க பையன் படு சுத்தம். அவனுடைய தங்கமான குணங்கள்லாம் அவன் முகத்திலேயே எழுதி ஒட்டி இருக்குது. வரி விடாம படிச்சிருங்க. பின்னாடி வம்பு தும்பு வரக்கூடாது. படிச்சதுனாலதானே பிடிச்சு வந்திருக்கோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னங்க பேச வேண்டியது சீக்கிரமா பேசி முடிங்க. என்னத்த பேச வேண்டியது? எனக்கு இருக்கிறது ஒரே மக. உங்க விருப்பப்படி எல்லாம் செஞ்சு முடிச்சிடுறேன். ஆமாங்க, கல்யாணத்தை தடுபடலாம் நடத்தணுங்கிறதா எங்க ஆசை. சொல்றேன் பின்ன இருக்காதா? உங்களுக்கு ஒரே பொண்ணு, எனக்கு ஒரே பையன். கல்யாணத்தை தடபடலாம் நடத்திடுவோம். யாரோ வந்திருக்காங்க சொல்றீங்க. யாரு பார்த்து? இவதான் என் புருஷன். கேவலம் ஒரு பட்டுப்புடவை வாங்கி கொடுக்காம சண்டை போட்டு விரட்டுனீங்களே, இப்ப உங்களால எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை பாத்தீங்களா? போலீஸ் சந்தேகப்படுற அளவுக்கு ஆயிப்போச்சு என் நிலைமை. உங்களுக்காக சுமங்கலி விரதம் எல்லாம் கொண்டாட எனக்கு இதுதான் பரிசா? பேச என்ன சார் நீங்க பாக்கத்துக்கு படிச்சவர் மாதிரி இருக்கீங்க. பட்டுப்புடவைக்காக பொண்டாட்டி வீட்டை விட்டு விரட்டிட்டீங்களே. இன்ஸ்பெக்டர், இது எதுவா இருந்தாலும் சரி, சண்டை சச்சரவுனா வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிறதா, ஹோட்டல் வரைக்கும் வரப்படுறதா? ஒரு குடும்ப பெண்ணை சந்தேகப்பட்டு கூட்டு வர வேண்டிய நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்டீங்களே. அந்த பொண்ணுடைய மனசு எவ்வளவு வேதனைப்படும். சொல்லுங்க. தப்புதான் சார், தப்புதான். இன்ஸ்பெக்டர், நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். என்னங்க சத்தம்? ஏன் போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க? சொல்றேன். இன்ஸ்பெக்டர், இந்த விவகாரத்தை நான் எப்படியா தீர்த்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. விவகாரத்தை முடிய இல்ல விவாகரத்துல வந்து முடியும். பி கேர்ஃபுல். சாரி மேடம். ஓகே. அது இருக்கானே, அவன் தான் என் ஃப்ரெண்டு. அவன் பக்கத்துல இருக்கிறது அவன் பொண்டாட்டி. ரெண்டு பேருக்கும் அவன் ஏதோ பட்டு போடுற கேட்டிருக்கா. இவன் வாங்கி தர மாட்டேன்னு கோபத்துல பொத்து பொத்துன்னு போட்டு அடிச்சிருக்கான். விவகாரம் முத்தி போய் போலீஸ் வரைக்கும் போயிடுச்சு. இன்ஸ்பெக்டர் சமரசத்துக்காக எங்கிட்ட வந்திருக்க. இந்த வட்டாரத்திலேயே பஞ்சாயத்துல எங்கிட்ட தான் வருவாங்க. நான் போய் தீர்த்து வச்சு வந்துடுறேன். நீ உள்ளப்பா. ஏய் பிசாசே, உனக்கு என்ன தைரியம் இருந்தா இன்ஸ்பெக்டர் நான் உன் புருஷன்னு சொல்லுவேன். அட சும்மா நிறுத்துங்க சார். உங்க தேவைக்கு மட்டும் என்ன பொண்டாட்டின்னு சொல்லிக்கலாம், ஏன் தேவைக்கு மட்டும் உங்களை புருஷன்னு சொல்லக்கூடாதோ? கத்தாத. உள்ள எனக்கு கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது. இத பாரு, இந்த நேரத்துல நான் தான் உன் புருஷன்னு தண்டோரா போடாதம்மா. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இனிமே நான் உன் பொண்டாட்டின்னு சொல்ல மாட்டேன். நீ என்ன புருஷன்னு சொல்லாதம்மா. நீங்களும் நானும் புருஷன் பொண்டாட்டிங்கிறது சுமக்கலி விரதத்துக்கு வந்த அத்தனை பேருக்கும் தெரிஞ்சு போயாச்சு. பத்தாக்குறைக்கு இன்ஸ்பெக்டருக்கு வேற தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன ரகசியம்? சொல்லாத ரகசியம். ஐயோ, கல்யாணத்தை தடபடா நடத்தணும் பேசிட்டு இருக்காங்களே. கல்யாணத்துல பார்க்க கூடாத யாராவது பார்த்துட்டா ஆபத்தாச்சே. அங்கேயாப்பா, அது வந்து ஒரு புருஷன் பொண்டாட்டி விவகாரம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் தான் பஞ்சாயத்து பண்றது. அதை தீர்த்து வச்சு ஒரு வழியா சமாளிச்சிட்டேன். நல்ல காரியம் தான். அதற்கட்டும் ஏங்க கல்யாணத்தை எந்த மண்டபத்துல வச்சுக்கலாம்? ஊருக்கு நடுவுல இருக்கிற மண்டபமா இருக்கணும். ஊரையே கூட்டணும். அப்பா எப்பா கல்யாணத்தை தடபுடலா நடத்தத்தான் விடுமா? ஏதோ காது வச்சா மாதிரி சொந்தக்காரங்கள்ல அது முக்கியமானவங்களா கூப்பிட்டு மரக்கோவில்ல முருக சன்னிதானத்தை கல்யாணத்தை சிம்பிளா முடிச்சிருவோம்ப்பா. ஆமாப்பா, அவர் சொன்ன மாதிரி கல்யாணத்தை சிம்பிளாவே முடிச்சிருவோம். சிம்பிளா முடிச்சிருவோம். சிம்பிளாவது சும்மா இருங்க. என் ஒரே பொண்ணு கல்யாணத்தை ஊருக்கு தெரியாம எங்கே போய் நடத்துறதா? இதை நான் ஒத்துக்க மாட்டேன். அதானே, டேய், நீ எனக்கு இருக்கிறது ஒரே பையன்டா. ஊரறிய கல்யாணம் பண்ணணும்ங்கற என்னுடைய ஆசை. அப்பா, விலைவாசி எல்லாம் எப்படி ஏறி போயிருக்கு. அரிசி என்ன விலை விக்குது, சக்கரை என்ன விலை விக்குது, பருப்பு என்ன விலை விக்குது. எப்பா, கல்யாண மண்டபத்துக்கு நாம எவ்வளவு கொட்டி கொடுக்கணும். இந்த மாதிரி ஆடம்பர செலவு செய்யறதுக்கு பதிலா நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணலாம்ப்பா. நாடு இப்ப இருக்கிற நிலைமையில இந்த மாதிரி வேஸ்ட் பண்றது நீங்க நாட்டுக்கு செய்ய பச்சை துரோகம். சம்பந்தி, பையன் சொல்றதுலயும் பாயிண்ட் இருக்கு. கட்டிக்கு போறவங்க அவங்க இஷ்டப்படியே செஞ்சிருவோம். தங்கம் சரின்னு சொல்ல. எப்பதான் நான் சொல்லதை நீங்க ஒத்துக்கிட்டீங்க? சரின்னு சொல்லிட்டாங்க. கல்யாணத்தை சிக்கனமா செய்யுங்க. ஆனா பொண்ணுக்கும் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசை ஒழுங்கா செஞ்சிருங்க. நல்ல வார்த்தை பேசியாச்சு. எல்லாம் கையை நினைச்சிட்டு போறது. வாங்கம்மா. சம்பந்தி, நீங்க கைய நினைச்சிட்டு வாங்க, நான் வாய நினைச்சிட்டு வந்துடுறேன். எனக்கு ரகசிய கல்யாணம் நடக்க போகுது. அதுக்குத்தான் உன்னை ரகசியமா கூப்பிட வந்தேன். அப்படியா? எனக்கு நிஜமாவே கல்யாணம் நடக்க போகுது. உண்மையான பொண்டாட்டி வரப்போறா. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ.
ஷர்மில தான் என் பொண்டாட்டின்னு உங்க மாமனாரும் உங்க மனைவி நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த சமாச்சாரம் காத்து வாக்குல அவங்க காதுக்கு போச்சு, நம்ம பாடு ஆபத்து. அதனாலதான் தாலி கயித்துல இருந்து பூமாலை வரைக்கும் எல்லாத்தையும் ரகசியமா வாங்கியிருக்கேன். டேய், மோளக்காரன் அடக்கி வாசிக்க சொல்லு. ஐயர மந்திரத்தை வாய்க்குள்ளேயே சொல்ல சொல்லு. முடிஞ்சா நாதஸ்வரத்துல ஒரு சைலன்சரை கட்டு. வேற வழி? டேய், கல்யாணத்துக்கு நீ மட்டும் நிச்சயமா வந்துடுறா. நான் கண்டிப்பா உன் கல்யாணத்துக்கு வருவேன். நான் வந்ததுக்கு அப்புறம் தான் நீ தாலி கட்டணும். அப்படியே செஞ்சிருங்கடி. ஓகே, எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுங்க, நான் வந்துடுறேன். மாலதி, ஹாய் மீனா. பாவா, இந்த பாத்து எவ்வளவு நாளாச்சு. வாடி, எப்படி இருக்க? என்ன சர்தான் சும்மா ரெடி. உன்னை பார்க்க எப்ப வீட்டுக்கு வந்தாலும் மாதர் சங்கத்துக்கு போயிருக்கா, சமூக சேவைக்கு போயிருக்கா, அங்க போயிருக்கா, இங்க போயிருக்கான்னு சொல்றாங்க. உனக்கு என்னடிமா பெரிய வீட்டு பொண்ணுங்கெல்லாம் சிநேகிதம் என்ன ஞாபகம் இருக்குமா? இத பாருடி, எனக்கு எத்தனை பணக்கார சிநேகிதிகள் இருந்தாலும் காக்கா கடி கடிச்சு மாங்கா தின்ன சிநேகிதி நீ ஒருத்தி தாண்டி. நான் எங்க போனாலும் அங்க வர உனக்கு உரிமை உண்டு. அந்த உரிமை இருந்தா சரிதாண்டிமா. அது போட்டும், உனக்கு கல்யாணம் ஆயிடுதா கேள்விப்பட்டேன். மாப்பிள்ளை யாரு? ஒரு ஆம்பளைதான். மக்கு, அது தெரியுண்டி எனக்கு. என்ன ஏன் கல்யாணத்துக்கு கூப்பிடல? கல்யாணமா இருந்தா கூப்பிட்டு இருப்பேன். 10,000 ரூபாய் கொடுத்து மாப்பிள்ளை விலைக்குல வாங்கணும். மாசம் மாசம் 5000 ரூபாய் சம்பளம் வேற. கூப்பிட்ட நேரத்துக்கு வருவாரு, சொல்றதை செஞ்சுட்டு போயிடுவாரு. இப்படி ஒரு மாப்பிள்ளையா? ஆச்சரியமா இருக்கே. இதுல என்னடி ஆச்சரியம்? கழுத்துல தாலியை கட்டினதும் முனிசிபாலிட்டி லைசன்ஸ் கட்டின நாய் மாதிரி நடத்துறாங்க பொண்டாட்டிய. அதை மாத்தணுங்கிறதுக்காக தான் நானும் டேடியும் இப்படி பிளான் பண்ணோம். அது சரி, உன் கல்யாணம் எப்ப? அதுக்கு இன்வைட் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். ஹேய், எப்ப லைசன்ஸ் கட்டுறாங்க? ஏய், இந்த லைசன்ஸ் பிசினஸ் எல்லாம் உன்னோட வச்சுக்க. நீதான் ஒரு ஆம்பளைக்கு கட்டி வீட்டோட வச்சிருக்கியே. சரி சரி, அதெல்லாம் விடு. மாலதி, வர ஞாயிற்றுக்கிழமை முருகன் கோயில்ல கல்யாணம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல உன்னை மட்டும் தான் இன்வைட் பண்ணிருக்கேன். அவசியம் வந்துடணும். கண்டிப்பா வரேன். உன் புருஷன் எப்படின்னு நான் பார்க்க வேண்டாமா? வந்து பாரு. வரேன். நீங்களா? மாலுமா மாலுமா, நீ எங்க இப்படி? என்னது? நான் எப்படி இங்கன்னு கேட்டா என்ன அர்த்தம்? நான் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு தடையா விதிச்சிருக்காங்க. அப்பா சொல்ற மாதிரி உங்களுக்கு மூளை கிடையாது, அறிவு கிடையாது, ஒத்துக்கிறேன். ஆமா, கல்யாணத்துக்கு போறேன்ட்டு நீ ஏன் இங்க வந்த? கல்யாணத்துக்கு தான் வந்தேன். என் தோழியோட கல்யாணம் இந்த கோவில்ல தான். ஆமா, நீங்க எங்க எப்படி? நானும் கல்யாணத்துக்கு தான் வந்தேன். என் ஃப்ரெண்டோட கல்யாணம் இந்த கோவில்ல தான். இப்ப எனக்கு எரிச்சல் வருமா வராதா? பாலு, இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? அப்பா அப்பவே சொன்னார்ல, 2 பேரும் சேர்ந்து ஒரே கார்ல போங்கன்னு. வந்திருந்தா பெட்ரோல் செலவு மிச்சம் தானே. தப்புதான் தப்புதான். சரி சரி, 2 பேரும் சேர்ந்து 2 கல்யாணத்துக்குமே போவோம். வாங்க. சரி. என்னங்க ஏங்க முருகா முருகான்னு உருள்றீங்க? திடீர் பிரார்த்தனையா? சொல்லவே இல்லையே. ஹார்ட் அட்டாக்கா? நெஞ்சு வலி. என்னங்க கொஞ்சம் இருங்க, நான் மேல போய் யாரையாவது கூட்டிட்டு வரேன். வேண்டாம், நீ மேல போய் கீழே வரதுக்குள்ள நான் மேல போயிடுவேன். நீ யாரையாவது கூப்பிடு. நெஞ்சு வலி. டிரைவர், டிரைவர், சீக்கிரம் வா. இவருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. தூக்கு தூக்கு சீக்கிரம். ஐயோ வாங்க. ராமாச்சாரி, அவன் உயிர் ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கும் போது தலையை சொரியறதுக்கு இப்ப என்ன அவசரம் வந்தது? என்ன கைவாழ்த்தனமா இருக்கு? அப்படித்தான் கொட்டுவேன். அது இல்லடா, ஹார்ட் அட்டாக் வந்து அறிகுறியே காணும். அறிகுறியே இல்லையா? ஆமா. வேற ஒரு ஸ்டெத்தாஸ்கோப் வச்சு பாரு. இத பத்தி உனக்கு தெரியாது. என்ன? செத்தவன் நெஞ்சில வச்சா கூட டக்கு டக்கு டக்குன்னு சத்தம் வரும். இவனுக்கு வருதா இல்லையா? வந்துட்டு இருக்க. அப்ப இருக்கானா போயிட்டானா? இருக்கமா. நீ என்ன சொல்ற? மேஜர், உன் மருமகனே உயிரோட இருக்கேன்னு சொல்லும் பொழுது அவன் செத்து போயிட்டான்னு நான் சொன்னா அது நல்லா இருக்குமோ? அபிஷ்டு, அவன் வியாதியை பத்தி கேக்குறேன் நானு. டேய் மேஜர், நான் வெக்கத்தை விட்டுட்டு சொல்றேன்டா. நான் அட்டெண்ட் பண்ற முதல் கேஸ் இதுதான்டா.
அப்போ இதுக்கு முன்னால வயக்காட்டுல வேலை பார்த்தியா? அது இல்லடா, என்ன கன்ஃபியூஸ் பண்ற முதல் கேஸ் இதுதான். எல்லாம் சரியா இருக்கு, ஆனா ஹார்ட் அட்டாக். எப்படி? நீ ஒண்ணு செய்ய, வேற ஒரு நல்ல டாக்டரை பார்க்க சொல்றியா? இன்சல்ட் பண்ணாதடா, என் மனசு நோகமோ. ஒண்ணு கவலைப்படாதடா, ஒரு மருந்து தரேன், 3 வேளை கொடு, போயிடும். உயிரா வலிப்பா வலி. ஏன் அவசரப்படுறான் அவன்? நீ கூட அப்பனே சீனிவாசா. மாப்பிள, இந்த மருந்தை சாப்பிட்டுட்டு அப்படி எப்படின்னு மண்டைய கண்டைய போட்டு தொலைச்சு போடுவேன். போட்டுருவா மண்டைய? உயிரோட இருக்கணும் என் மகளுக்காக. இருப்பியா? ஆட்டு மாமா, அப்படியே தேரு. ஏற்கனவே அங்க கோளாறு, அங்கேயே அடிக்கிறது கடமா இல்ல, இங்கே அடிய. அப்படியே தேரு. இந்தா, இத பிரிச்சு மொத்தமா கொட்டிக்கோ. ஏண்டா நன்றி கேட்ட பையல, உனக்காகவே நான் ஊரை தாண்டி கல்யாணம் வச்சிருந்தேன், உன்னால வர முடியலையா? சாரிடா, நான் சத்தியமா கல்யாணத்துக்கு வந்தேன். ஆனா எதிர்பாராம என் பொண்டாட்டி அங்க இன்னொரு கல்யாணத்துக்கு வந்துட்டா. ஐயோ, அப்புறம் வாங்க 2 பேரும் சேர்ந்து கல்யாணத்துக்கு போவோம்னா மலை மேல ஏறணும். 1 2 3 10வது படிக்கு வந்துட்டோம். 10வது படிக்கு வந்த உடனே எனக்கு பயங்கரமான ஒரு ஐடியா தோணி இருக்கு பாரு. அட பாவி, அவளை அங்கேயிருந்து கீழே தள்ளிட்டியா? அடாடா, இது நல்ல யோசனையா இருக்கே. நீ என்னடா செஞ்ச? அந்த மாதிரி செய்யலையே. என்ன செஞ்ச? கட 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 நான் கீழே உருண்டு விழுந்துட்டேன். ஏண்டா? ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிச்சேன். என்ன தூக்கி கார்ல போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தாங்களே. ரமேஷ், நீ கல்யாணத்துக்கு வெளியே வருத்தப்பட்டேன். இப்போ உன் பொண்டாட்டியோட கல்யாணத்துக்கு வராதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்டா. ஒரு கண்டத்திலேருந்து தப்பிச்சேன்டா. தப்பிச்சோம். உனக்கு கொஞ்ச நாளைக்கு லீவு தரேன். ஜாலியா ஹனிமூனுக்கு போய் வெளியூர்ல சந்தோஷமா இரு. இப்ப நாம எங்க போறோம்? ஏரிக்கு போய் ஜாலியா போட்ல சுத்துவோம். ஓகே? ஆச்சா மாலுமா, மாலுக்கனா, இப்ப நாம எங்கடா கண்ணா போறோம்? ஏரிக்கு போய் போட்ல சுத்த போறோம். சரிடா கண்ணா. கையெடுங்க, பிடிங்க இத. முத்துக்கள் சிந்தி தித்திக்கும் மொழி கண்ணே விளையாடு. செவ்வந்தி பூவின் கன்னங்கள் மீது சித்திர கோலமிடு. முத்துக்கள் சிந்தி தித்திக்கும் மொழி கண்ணே விளையாடு.
என்னங்க ஏன் பின்னாடி போயிட்டு இருக்கீங்க? அது அந்த பக்கம் ஒரு அழகான இடம் இருக்கு, அதை பார்த்துட்டு அந்த கரையில இறங்கி அப்படியே போயிடுவோம். சரிங்க. தேனிலவுக்கு போயிட்டு லீவ் கொடுத்து அனுப்பிச்சிட்டு உன் பொண்டாட்டி அடிச்சிட்டு இங்க வந்து நிக்கிறியே உன்ன நமக்குன்னு சொல்றேன். காப்பாத்துறா சீதாராமா. வந்துட்டீங்களா? பரட்டுங்க பரட்டுங்க. என்னது வந்த உடனே புறப்பட சொல்ற? நம்ம கல்யாணத்துக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தியை இன்வைட் பண்ணேன். என்ன காரணத்தினாலயும் அவ வரல. அதனால சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தலையை காட்டிட்டு வந்துருவோமே. காட்டுறதான் காட்டுறோம். இந்த பூவை தலையில வச்சு காட்டு. இந்த பூவை என்ன செய்றீங்க? காதல வச்சுக்க. ஐயோ, அத்தை கிட்ட கொண்டு போய் கொடுங்க. ஏய், நல்லா காக்கா பிடிக்கிறீங்க. நான் ஒண்ணும் காக்க பிடிக்கல. சும்மா இருங்க. மாரியாக்கு சீக்கிரம் போயிட்டு வந்துருவா. ஐயோ, அத்தை பாத்து போறாங்க. அத்தை ராமாயணம் படிச்சிட்டு இருப்பாங்க பேசாம. அம்மா அம்மா அம்மா, ஏப்பா உங்களுக்காகவே பூ வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் அம்மையாவும் கொடுத்தேன். அப்பா நாங்க வெளில போயிட்டு வரோம். போயிட்டு வாப்பா. போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. பாத்தியாடி, பொண்டாட்டிக்கு வாங்கின பூவை உன் தலையில கட்டிட்டு போறான். சும்மா இருங்க. என் தலையில ஒண்ணும் கட்டல, கையில தான் கொடுத்துட்டு போறான். கொண்டா, நான் உன் தலையில கட்டுறேன். உட்காரு. அட உட்காரு. ஏப்பா, எவ்வளவு பெரிய கொண்டடி. உன் தலைக்கு தலகாணியே வேண்டாம். அடியே சரசு, 5 முழம் பூ வச்ச உடனே உனக்கு 5 வயசு குறைஞ்சிருச்சு. ஏங்க ஒரு 40 முழம் பூ வச்சா எப்படி இருக்கும்? திரும்ப நீ தொட்டியில தான் தூங்கணும். சரசு, சீதாராமன் உன் வயித்துல இருக்கும்போது வந்ததே உனக்கு ஒரு மினுமினுப்பு. அதே மினுமினுப்பு இப்ப வந்திருக்குடி. போங்க, பொய் சொல்றீங்க. சத்தியமா சொல்றேன். ஐயோ, இந்த சந்தோஷத்தை என்னால தாங்கவே முடியல. இந்த சந்தோஷத்தை கொண்டாட ஒரு 1/2 பாட்டில் ரம் அடிச்சுக்கிறேன்டி. இந்த பாருங்க, மினுமினுப்பு அது இதுங்க போதே நான் சந்தேகப்பட்டேன். உங்களுக்கு பசுமாடு கண்ணு போட்டுச்சுன்னா சந்தோஷம் வந்துரும். அதை கொண்டாட தண்ணி போடணும்பீங்க. சாம்பார்ல உப்பு இல்லைன்னா உங்களுக்கு துக்கம் வந்துரும். அதை மறக்க தண்ணி போடணும்பீங்க. பாட்டில இடுப்புல சொறி வச்சுக்கிட்டு காரணத்தை தேடி அலையா அலையறீங்களே. அவன் தண்ணியை தேடி அலையறான், நான் காரணத்தை தாண்டி தேடி அலையறேன். இந்த பாருங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு பக்கம் 500 பாட்டில் ரம்ம வச்சுட்டு ஒரு பக்கம் எண்ணெய் வச்சு 2ல எது வேணும்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அடியே சரசு, 30 வருஷம் என் கூடவே பழகுற, என்ன பத்தி உனக்கு தெரியாதா? நான் என்ன ஆசை இல்லாதவனா, அருமை தெரியாதவனா, பெருமை தெரியாதவனா? 500 பாட்டில் ரம் இருக்குடி. 50 பாட்டில் போதும், நீ வேண்டாம். இந்த வீடா? இல்ல, அந்த வீடா? இல்லைங்க, இந்த வீடு. என்னங்க இவ்வளவு பெரிய வீட்டை பார்த்தது மலைப்பா இருக்கா? ஆமாமா. உள்ள வந்து பாருங்க, என் தோழி மாலத்தி எனக்காக உயிரையே விடுவா. ஐயோ, சுத்தி வளைச்சு கடைசியில மீனா மேஜை வெட்டுக்கு அழிச்சு வந்தாலே. யாருக்கு விஷயம் தெரியக்கூடாதோ அவங்க முன்னாடியே கொண்டு போய் நிறுத்த போறாளே. பத்தாவது படிக்கு வந்த உடனே எனக்கு பயங்கரமான ஒரு ஐடியா தோணி இருக்கு பாரு. என்ன செஞ்ச? ஹார்ட் அட்டாக் வந்தமா நடிச்சேன். நெஞ்சு வலி, மாரடைப்பு, என்னால பேச முடியலையே. ஹார்ட் அட்டாக்கா? எப்போதாவது ஹார்ட் அட்டாக் இப்ப எப்படிங்க வந்தது? இருங்க, உள்ள போய் மாலத்தியை கூட்டிட்டு வரேன். ஐயோ, நீ உள்ள போயிட்டு வரதுக்குள்ள நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன். நான் வரேன். அப்படி எல்லாம் பேசாதீங்க. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? உடனே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயேன். வீட்டுக்கா? ஆமா, போற உயிர் நம்ம வீட்லயாவது போகட்டும். இல்ல, முதல்ல உங்களை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். இங்கேருந்து வேற எங்கேயாவது கூட்டிட்டு போ. ஆமா ஆமா உழைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி சொல்லாதீங்க டாக்டர். என் புருஷனை எப்படியாவது காப்பாத்துங்க. எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுங்க டாக்டர். எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுங்க. உன் புருஷன் சொல்லமா, இனிமே நான் டாக்டர் தொழில் பண்ணி உழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னேன். ஏன் அப்படி சொல்றீங்க? எல்லா டெஸ்டும் பண்ணி பார்த்தாச்சு. பிபி சரியா இருக்கு, பல்ஸ் சரியா இருக்கு, எல்லாமே சரியா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் எப்படி வரும்? சுத்த அயக்கத்தனமான இருக்கு. என்னோட எத்தனை சர்வீஸ ஒரு சாதாரண ஹார்ட் அட்டாக் கன்ஃபியூஸ் பண்ணுது. 2 நாளாவா? நான் இன்னைக்கு தானே வந்திருக்கேன். ஒண்ணு சொல்லப்பா, இதே மாதிரி ஹார்ட் அட்டாக் பேஷண்ட நான் அட்டெண்ட் பண்ண நேத்திக்கு. ஐயோ, அந்த கேஸ் உங்க கேஸா? நீங்க படுத்துங்க, உடம்பு அலட்டிக்காதீங்க. டாக்டர் சார், நீங்க அந்த காலத்து MBBS. இந்த காலத்துல
புது புது வியாதிகள்லாம் வந்துருச்சு. அதனால நீங்க இன்னொரு தடவை எம்பிபிஎஸ் படிக்க சொல்றியா? அத சொல்லல டாக்டர். அப்ப நான் ஏற்கனவே படிச்சது சரியில்லைங்கறியா? ஐயோ அப்படி நான் சொல்லவே இல்லையே. என்னதான் சொல்ற? ஒரு நல்ல மருந்தா கொடுங்க. நல்ல மருந்து கொடுக்கறேன். அந்த பேஷண்ட் கொடுத்த அதே மருந்து இருக்கு, அத கொடுக்கறேன். டாக்டர், அந்த பேஷண்ட் இருக்கானா போய்ட்டானா? இருக்கான். சௌக்கியமா இருக்கான், க்ஷேமமா இருக்கான். இதாமா, இதான் அந்த மருந்து. இத கொடு, எல்லாம் சுத்தமாயிடும். கண்ணா, எழுந்து மது வாத்துக்கு போ. அப்பா அம்மா அப்பாடி. மாலதி, ஹாய் மீனா. வா 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 வா. ஆமாண்டி, உனக்கு ஆளை பார்த்தாதான் ஞாபகமே வரும். ஏண்டி, காக்கா கடி கடிச்ச ஸ்நேகிதி கிட்ட நடந்துக்கிற லட்சணமா இது? மீனா, உன் கல்யாணத்துக்கு வராததுக்கு நிச்சயம் நீ ஆத்திரப்படுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா நடந்ததை கேட்டா உன் ஆத்திரமெல்லாம் வருத்தமா மாறிடும். முதல்ல நீ உட்கார். அப்படி என்ன நடக்க கூடாது நடந்துருச்சு? உன் கல்யாணத்துக்கு நான் வந்திருந்தப்ப வேற யாரோ ஒரு நண்பர் கல்யாணத்துக்கு ஏன் புருஷனும் அங்க வந்திருந்தாரு. சரி, 2 பேருமே சேர்ந்து கல்யாணத்துக்கு போவோம்னு படியேறினா 10வது படியிலேயே என் புருஷனுக்கு ஹார்ட் அட்டாக். ஆச்சரியமா இருக்கே. என்னடி இது, வருத்தப்படுவேன்னு பார்த்தா ஆச்சரியப்படுற? மாலதி, நீதான் என் கல்யாணத்துக்கு வரல, நாங்களாவது பாத்துட்டு போலாமேன்னு நேத்திக்கு நானும் அவரும் இங்க வந்தோம். உன் புருஷனுக்காவது 10வது படியில ஹார்ட் அட்டாக், என் புருஷனுக்கு வாசப்படியிலேயே ஹார்ட் அட்டாக். நாம 2 பேருக்குள்ள என்ன ஒத்துமை பாத்தியா? ஒத்துமை, பொல்லாத ஒத்துமை. 2 வியாதியஸ்தர்களை புருஷனை அடையறதுலயா நாம ஒத்துமையா இருக்கணும்? அது சரி, உன் புருஷனுக்கு எங்க வேலை? சாம்சங் சைக்கிள் ஃபேக்டரியில வேலை செய்யறாரு. என்னது, சாம்சங் சைக்கிள் ஃபேக்டரியா? ஏண்டி வாய புழக்கிற? என் புருஷன் என்ன ரோலிங் மில்ல இரும்பு தூக்குற ஆளுன்னு நினைச்சியா? அது இல்லடி மீனா, அந்த சாம்சங் சைக்கிள் ஃபேக்டரிய எங்க அப்பா தான் வாங்கி இருக்காரு. வாட், நிஜமாவா? ஆமாண்டி. உன் புருஷன் பேர் என்ன? என்எஸ் ராமன். பாத்தியா, உன் புருஷன் எங்க ஃபேக்டரியில வேலை செஞ்சோம் இத்தனை நாள் தெரியாம போயிடுச்சே. ஆல்ரைட், இன்னைக்கு சாயந்தரம் என்னுடைய பிரசன்டேஷனா ஒரு குட் நியூஸ் உன் வீடு தேடி வரும். எப்படியோட ரமேஷ், நானும் உன்ன மாதிரியே ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிச்சு தப்பிச்சிட்டேன். ஆக மொத்தத்துல உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டியும் சிநேகிதிகள். சீதாராமா, என்னைக்கு உன்னையும் பொண்டாட்டியும் என் வைஃப் நேருக்கு நேர் பாக்குறாளோ அன்னைக்கு பெரிய யுத்தமே இருக்குடா. ஏண்டா, தினம் தினம் ஒரு கண்டமா இருக்க, நான் எப்படா வாழறது? சீதாராமா, நான் சொல்ற மாதிரி செய். நீயும் பொண்டாட்டியும் அடிக்கடி, ஏன் அடிக்கடி, கொஞ்ச நாளைக்கு வெளியிலேயே தலை காட்டாதீங்க. ஏண்டா, இப்படி வாழணும்னா எனக்கு ஏன் ஒரு கல்யாணம், எதுக்கு ஒரு பொண்டாட்டி? சீதாராமா, நீ மடத்தரமா கல்யாணம் பண்ணிட்டா அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? நீ எதுக்கா வந்த? சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே ஓடி வந்திருப்பேன். மலுமா, இங்க எதுக்காக வந்த? எல்லாம் காரியமாதான். என் தோழி மீனாவுடைய புருஷன் இங்க வேலை செய்யறாமே, உங்களுக்கு தெரியுமா? அது நான் சொல்றேன்டா. மலுமா, அவன் பேர் என்ன சொன்னா? பேரு என்எஸ் ராமன். யாருன்னு கேட்டு போய் கூட்டிட்டு வாங்க. என்எஸ் ராமன்? என்எஸ் ராமன். சீதாராமா, நீ மாலுகிட்ட பேசிட்டு நான் போய் என்எஸ் ராமனை கூட்டிட்டு வரேன். மிஸ்டர் சீதாராம், உங்க மனைவி ஷர்மிலி சௌக்கியமா? அவளுக்கு என்ன, சௌக்கியமா தான் இருப்பா. வரணும் வரணும்னு நினைப்பேன், நேரமே ஒளியறது இல்ல. இந்த வாரத்துல கட்டாயம் வரேன். வேண்டாங்க, வர வேண்டாம். ஏன்? அதாவது என் ஒய்ஃப் பிறந்து வீடு போயிருக்கா. ஓ, முழுகாம இருக்காங்களா? வளகாப்பா தெரியுதே, கவலைப்படாதீங்க. நிச்சயம் குட்டி ஷர்மிலி தான். குட்டி ஷர்மிலியா? பெண் குழந்தை தான் சொல்ல வந்தேன். ஐயோ, உன்னால இப்ப எனக்கு ஒரு முக்கியமான காரியம் ஆகும். என்ன சார்? நீ பிரமாதமா நடிக்கணும். நடிக்கிறேன். ஆமா, நான் சொல்றது கவனமா கேட்டுக்க. இப்போ உன் பேரு என்எஸ் ராமன், உன் பொண்டாட்டி பேரு மீனா. உன்னை நான் என் பொண்டாட்டிக்கு அறிமுகப்படுத்தி வைப்பேன். என் பொண்டாட்டி உன்னை என்ன கேட்டாலும் ஒண்ணு சரின்னு சொல்லு, இல்ல சிரி. இத கரெக்டா செஞ்சு முடிச்சீன்னா உனக்கு 500 ரூபாய் பணம், 1/2 நாள் லீவ். சார், எனக்கு இந்த அமிச்சூர் நாடகங்கள்ல நடிச்சு எக்கச்சக்கமான பேரு. நீங்க உள்ள வந்து பாருங்க, எழுத்து கட்டிடுறேன். மலுமா, மலுமா, இவர்தான் மிஸ்டர் என்எஸ் ராமன், உன் தோழி மீனாவோட புருஷன். அப்படியா? உங்களை இதுக்கு முன்னால பாத்திருக்கேனே, இதே ஆபீஸ்ல. நானேதான். மிஸ்டர் ராமன், உங்க மனைவி மீனாவும் நானும் சின்ன வயசுல இருந்த சிநேகிதிகள். ஆவாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? மீனா சொன்னாரா? ஆவாங்க. சொல்லிருப்பா. தங்கமான பொண்ணு. மிஸ்டர் ராமன், அவ உங்க மேல உயிரையே வச்சிருக்கா. நான் ஏதாவது கிண்டலுக்கு சொன்னா கூட அவளுக்கு எவ்வளவு கோபம் வருது தெரியுமா? வரும் என் பொண்டாட்டியாச்சு. ஐயோ, என்னங்க எரியுது. இங்கிலீஷா இருக்கா? ஆமா. டாக்டர் கிட்ட காட்டுங்க. மிஸ்டர் ராமன், உங்க மனைவி மீனா இருக்காளே, அவ ஒரு குறும்புக்காரி. ஆவா என்ன, அவன் என் பொண்டாட்டியாச்சு. தாங்க முடியல. சீதாராமா, நிஜமாவே உடம்பெல்லாம் கொதிக்குது. மாலு வீட்டுக்கு போனவுடனே நான் உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன்டா. அப்ப சரி, நான் புறப்படுறேன்.
இத பாருங்க என்னவா வந்த விஷயத்தை மறந்துட்டேன். மிஸ்டர் ராமனுக்கு ப்ரமோஷன் கொடுத்து சம்பளத்துல 200 ரூபாய் ஏத்துங்க. புரிஞ்சுதா? ஆத்து மாடு அப்படியே. மிஸ்டர் ராமன், இத உங்க மனைவி கிட்ட சொல்லி இதுதான் என் கல்யாண பரிசுன்னு சொல்லுங்க. ஓகே 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 வரேன். வாங்கோ வாங்கோ. சார் எப்படி நம்ம நடிப்பு? அச்சி, அவ எரிச்சல் இருக்கான். உன் நடிப்பை பத்தி சாவகாசமா பாராட்டுறப்ப அயோக்கிய ராஸ்கர் ஒரு கழிச்சடைய காமிச்சு அதுக்கு நான் தான் புருஷன்னு சொன்னேன். சரின்னு ஒத்துக்கிட்டேன். இப்ப இந்த கச்சடா பையனை காமிச்சு அவன் தான் என் மீனாவுக்கு புருஷன் சொல்றையே உன்ன. சீதாராமா, மீனான்னு சொன்னா உன் பொண்டாட்டி ஏன்டா நினைச்சுக்கிறேன்? யாரோ மீர் சாகிப்பட்ட மீனா நினைச்சுக்கிய? டே ரமேஷ், உன் குடல உருவி மாலையா போட்டுட்டு யாரோ ராயப்பட்ட ரமேஷ் நினைச்சுக்கிறேன்டா. டேய், நீ என்ன வம்புல மாட்டி வைக்க போறியோ என்ன? சீதாராமா, எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன மன்னிச்சிடுறா, என்ன காப்பாத்துறா. டே ஏழு மரமா காப்பாத்து காப்பாத்துன்னு என்ன யாரு காப்பாத்த போறாங்க? புரோக்கர் சங்கர், ஊர்வசி தெரு, மேனகாபுரம். அட, இவ சீதாராமனுடைய மனைவியாச்சே. ஐயோ, இவர் மீனாவுடைய புருஷனாச்சே. எங்க போறாங்கன்னு பார்க்கலாம். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? எனக்கு வெட்டி என்ன எக்கச்சக்கமா உள்ள பிடிச்சு போச்சு. இந்நேரம் நான் ஆபீஸ்ல வேலை செய்யறதா என் ஒய்ஃப் நம்பிக்கிட்டு இருப்பான். நானு உங்கூட பேசிட்டு இருக்கேன். என்னது சிரிக்கிறேன்? அது சரி, உங்க பொண்டாட்டி எப்படி? அவன் நல்லவாதான். ஆனா எத்தனை நாளைக்கு ஒரே தட்டுல சோறு சாப்பிடுறது? அதுக்காகத்தான் நீ. ஏன் பாலிசியும் அதுதாங்க. கர்மம். டாடி, நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாரே மிஸ்டர் சீதாராமன், அவர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவனை மறந்தாலும் அவன் கூட வந்தாளே அவன் பொண்டாட்டி, அரபு நாட்டு குதிரை மாதிரி, அவளை மறக்க முடியுமா? ஆட்டனே பப்பா உடம்பே சிலுக்குது. அவளுக்கு என்ன? அவளும் இவர் அறிமுகப்படுத்தி வச்சாரே என் ஃப்ரெண்ட் மீனாவோட புருஷன், அவங்க 2 பேரும் பார்க்ல கட்டி பிடிச்சு. மாலதி, அவளை பார்த்த அன்னைக்கே நினைச்சேன் இந்த அரபு நாட்டு குதிரை அடுத்த வீட்டு கொல்லையில மேயுன்னு. அதே மாதிரி மேஞ்சிருச்சு. அப்பேற்பட்ட சீதாராமனுக்கு இப்படி ஒரு ஓடுகாலி பொண்டாட்டி, இப்பேற்பட்ட உத்தமி மீனாவுக்கு அப்படி ஒரு கயவாளி புருஷன். இவங்களை சும்மா விடலாமா? கூப்பிட்டு விருந்து வைக்கலான்றியா? ஏற்கனவே வச்ச விருந்துல நான் பட்ட பாடு போத். அது இல்ல டாடி, நான் அவங்க 2 பேர் வீட்டுக்கும் போய் உன் புருஷன் லட்சணம் இப்படி, உன் பொண்டாட்டி வள்ளல் இப்படின்னு புட்டு புட்டு வைக்க போறேன். இவர் ஃப்ரெண்ட் சீதாராமனுடைய வாழ்க்கையும் ஏன் சிநேகிதி மீனாவோட வாழ்க்கையும் நான் காப்பாத்த போறேன். மனு மனு அவசரப்படாத, தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஆமா, புருஷன் கிட்ட இருக்கிற வீக் பாயிண்ட்னால தப்பு செய்யற பொண்டாட்டியும் உண்டு, பொண்டாட்டி கிட்ட இருக்கிற வீக்னஸ்னால தப்பு செய்யற புருஷனும் உண்டு. அதனால புருஷன் பொண்டாட்டியை பிரிச்ச அந்த பாவம் உன்னை 7 ஜென்மத்துக்கு விடாது. வாழ்க்கையிலேயே மாப்பிள்ள சொன்ன உருப்படியான விஷயம் இது ஒண்ணுதான். நானும் ஒத்துக்கிறேன். டாடி, நீங்களுமா இப்படி சொல்றீங்க? ஆமாம்மா, இதே தப்ப நம்ம மாப்பிள்ள செஞ்சிருந்தாலும் நான் நிக்க வச்சு அவனை சுட்டுடுவேன். இது அடுத்தவங்க வீட்டு விவகாரமாச்சே. ஆனா ஒண்ணு, அப்பா சொல்லிட்டாரேன்னு விட்டுடாத. உன்னால முடிஞ்ச வரைக்கும் நீ கிண்டிப்பார். என்னம்மா? நான் அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். போயிட்டு வரட்டுமா? தாராளமா போயிட்டு வரமா. அவர் வந்தா சொல்லிடுங்க. சரிம்மா, வரேன் அத்தை. என்ன அடக்கம், என்ன பணிவு! இப்படிப்பட்ட பொண்ணு நமக்கு மருமகளா வந்து வாச்சதை நினைச்சா என் மனசு புலகாங்கிதம் அடையுது. இல்லடி சரசு? ஆமாங்க, எனக்கு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்தை கொண்டாட இந்த அறைய சாப்பிட்டுக்கிறேன்டி. ஆரம்பிக்கும் போதே நினைச்சேன், அரை பாட்டில் என்ன முழு பாட்டில ஊத்திக்கங்க, நானே எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஐயா சரசு, என்ன விட்டு போறியா? என்ன அனாதையாக்கிட்டு போறேன்னு சொல்றியா? இந்த துக்கத்தை மறக்க அறைய சாப்பிட்டே தீரணும். நான் ஊருக்கு போகலை. நீ ஊருக்கு போறியா? என் கூடவே இருக்கிறீங்களா? ஐயோ, இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த சந்தோஷத்தை கொண்டாட அறைய சாப்பிடுறேன். உங்களை திருத்த முடியாது. அம்மா, எங்க போற? எங்க அப்பா
அம்மாவை பார்க்க போறேன். அப்பா அம்மா அப்புறம் பாத்துக்கலாம். ஸ்கூட்டர்ல ஏறு, ஜாலியா போய் பேசிட்டு வருவோம். பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன அம்மா வீட்டுல விட்டுருங்க. ஓகே? சரி. அம்மா, அப்ப இன்னைக்கு ராத்திரி விரதம். ஐயோ, விரதம் இருந்தாதான் விருந்து நல்லா இருக்கும். அப்ப இன்னைக்கு விரதம், நாளைக்கு விருந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். சார், உங்க மருமக இருக்காளே, அவ ஒரு ஒழுக்கம் கெட்டவ. ஆமாங்க, இப்ப அவ பார்க்கல ஒருத்தரோட கூத்தடிச்சிட்டு இருக்கிறத என் கண்ணாலேயே பார்த்தேன். நல்லவரான சீதாராமனுக்கு இப்படி ஒரு மனைவியா? அடி பாவி, மரியாதையா பேசுங்க சார். நான் ஒன்ன சொல்லலம்மா, என் மருமகளை தான் நான் சொன்னேன். அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா உங்ககிட்ட அப்படி சொல்லிட்டு என் தோழியோட புருஷன்கிட்டயே கொஞ்சிட்டு இருக்காளே. அடியே சரசு, ஊரார் வீட்டு விவகாரத்தெல்லாம் சேகரிச்சுட்டு வந்து சொல்லுறியே, இப்ப நம்ம வீட்டு விவகாரத்தை ஊரே சேகரிச்சுட்டு வந்து சொல்லுவே, கேட்டியா? ஆமாங்க, அவளை போய் உத்தமேன்னு நினைச்சமே எவ்வளவு பெரிய மடத்தனம் பாத்தீங்களா? அத புரிஞ்சுக்கிட்டு தக்க நடவடிக்கை எடுத்து மிஸ்டர் சீதாராமோட லைஃப காப்பாத்துங்க சார். அம்மா, அஷ்டலட்சுமிகள் மாதிரி வந்து ஒரு பெரிய உண்மையவே சொல்லிட்டீங்க. உங்க புள்ள வந்ததும் கஸ்தூரபாய் மாத சங்கத்துக்கு வர சொல்லுங்க. அங்க எல்லாம் விவரமா சொல்றோம். நாங்க வரேங்க. வாங்கடி. அடியே சரசு, நம்ம பையனை ஒரு பெரிய சாக்கடையில புடிச்சு தள்ளிட்டோம். போற மானம் திரும்பி வருமா? உடனே புறப்படுங்க. அந்த திக்குவாட்டாரையும் அவளுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. புருஷனை ஒரு வழி பண்ணிட்டு வந்துருவோம். சரசு, இந்த துக்கத்தை மறக்க நான் கொஞ்சம் போல சாப்பிட்டுக்கிறேன். போதும், சீக்கிரமா புறப்படுங்க. அப்படியா? எங்க மாப்பிள்ளை அப்படி செஞ்சது? ஆமாங்க, பார்த்ததுமே எனக்கு பொறி கலங்கி போச்சு. அந்த ஆளு நல்லவன் நம்பி ப்ரமோஷன் கொடுக்க சொன்னேன், சம்பளத்தை ஏத்த சொன்னேன். நண்டு கொடுத்தா வலையில இருக்குமா? கிளம்பிடுச்சு ஜோடிய தேடிக்கிட்டு. ஐயோ, ஊர்ல உலகத்துல அப்பா மாதிரி புள்ள அமையும்னு சொல்லுவாங்க. இங்க மாமனார் மாதிரியே மாப்பிள்ளை அமைஞ்சிருக்காரே. ஒழுக்க சீலியான மீனாவுக்கு இப்படி ஒரு அயோக்கியனா புருஷனா வந்து அமையணும். சார், மீனா வந்ததும் கஸ்தூர்பாய் மாதர் சங்கத்துக்கு வர சொல்லுங்க. நாங்கெல்லாம் அங்கதான் இருப்போம். நாங்க சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம், நீங்க சும்மா விடாதீங்க. வாங்க போலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்கப்பா. எதுக்காக சண்டை? நடு ரோட்ல சண்டை போட்டுக்கிறது நாகரீகம் இல்ல. என்னங்க பாத்தீங்களா, அந்த வண்டியில யார் வந்திருக்காங்க? சம்பந்திகள். இப்பதான் எனக்கு புரியுது. இது மாதிரி விவசாய கட்ட ஜந்துக்களை வண்டியில ஏத்திக்கிட்டு வந்தா டிரைவருக்கு மூளை கட்டுத்தான் போகும். யார பாத்திரா விவசாய கட்ட ஜந்துன்னு சொன்ன? அறிவு கட்ட முண்டம். ஒழுக்கங்கட்ட பிள்ளைய பத்த உங்களை பார்த்து தான் சொல்றேன். என்னடி சொன்ன? ஒழுக்கங்கட்ட பிள்ளையா? உன் பொண்ணு லட்சணத்தை புட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி என் பையனை குறை சொல்லி தப்பிச்சுக்க பாக்குறியா? என் பொண்ணு லட்சணத்துக்கு நடி வெக்கங்கட்ட நாய். உன் பையன் யோகிதைய கேட்டா பிடிக்கிறான். என் பொண்டாட்டி சொல்றா, பெரிய பொண்டாட்டி. உன் பொண்ணு இன்னொருத்த மடியில படுத்துக்கிட்டு கொஞ்சறத இந்த ஊரே பார்த்து சிரிப்பா சிரிக்குதுடா. என் பொண்ணை பத்தி சொன்ன மூஞ்சிய திருப்பிடுவேன். என்னடா சொல்ற? என்னடா சொல்ற? என்னடா பாத்துக்கிட்ட? நடு ரோட்ல சண்டை போட்டு ரகலை பண்ணதுக்காக 4 பேரையும் நியூஸ் கேஸ்ல புக் பண்றேன். ஐயோ, நாங்க ஒண்ணுமே ரகலை பண்ணல சார். ஆமா சார், இந்த ஆள் தான் குடிச்சிட்டு வந்து ரகலை பண்றாரு. வேணும்னா வாயை ஊத சொல்லுங்க. ஊதுங்க சார். ஊனா சொல்ல சொன்னேன். நல்ல வாயை ஊதுங்க. நடக்க ஸ்டேஷன். சார் என்ன மன்னிச்சிருங்க சார். நான் ஒரு ஞாபகம் மறந்துக்காரன். மதுவிலக்கு அமுலுக்கு வந்ததை மறந்துட்டு ஒரு குவார்டர் தான் சார் சாப்பிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. குடிக்கிறது சட்டப்படி குற்றம். என்ன சார் இது அநியாயமா இருக்குது? கடையை திறந்து வச்சு குடின்னு சொன்னீங்க, நாங்க குடிச்சோம். இப்ப நிறுத்துன்னு சொல்றீங்க. நிறுத்த முடியலையே சார். நிறுத்த முடியலன்னா ஜெயிலுக்கு போ சொல்றா. ஏன் பொண்டாட்டி? ஏன் போச்சு அதுக்கு ஜெயிலுக்கு போகணும்? அவர் குடிக்கிறதுக்கு பர்மிட் வாங்கி வச்சிருக்கேன். நல்ல பொண்டாட்டி. இந்தாங்க சார். அடியே சரதி, இப்ப தாண்டி நீ என் பொண்டாட்டி. ஐயோ ஆமாடி, எப்படி நீ பர்மிட் வாங்கின? என்னைக்கு நீங்க நிதானத்துல இருந்தீங்க, நான் பர்மிட் வாங்கணும் தெரியறதுக்கு. ஐயோ, இந்த அசிங்கம் பிடிச்ச குடும்பத்துல போய் நம்ம பண்ண கொடுத்த பாருங்க. தலை எழுத்து. அப்ப குடிகார மகனை பத்தி ஐயோ, உங்க மகளை பத்தி ஊரே சிரி. எல்லாம் அவங்க டாக்ஸி ஏறுங்க. உன் பையன் யாரோ ஒரு பொண்ணை எடுத்துட்டு கண்ணா பின்னான்னு சுத்துறான். அப்படி இப்படின்னு பேசி விட்டான். விடுவேனா? நானு பூந்துட்டேன். அப்பா, நீனா பேர சந்தேகப்பட்டீங்களா? சாயந்தரத்துல அவ என் கூட தான் போயிருந்தா, இப்பதான் அவளை வீட்டுல இறக்கி விட்டுட்டு வரேன். அப்ப அந்த அஷ்டலட்சுமி சொன்னது வேணும்னா யாரோ புறமே சொல்லிருக்காங்க. அவங்க நான் சும்மா விட மாட்டேன். யாருப்பா சொன்னது? விவரம் வேணும்னா என்னமோ விளாசம் சொன்னாங்களே. கஸ்தூரிபா மாதர் சங்கமாப்பா. இப்பவே போ. அடியே வந்தது அஷ்டலட்சுமி அடி, துஷ்டலட்சுமிகள். தம்பி நாங்க வரோம். அடியே பின்னாடி உட்காந்துக்க, நான் முன்னாடி நிக்கிறேன். தம்பி ஓட்டுறா. அந்த மாலதி உனக்கு சந்தேகம் இருந்தா கஸ்தூரிபா மாதர் சங்கத்துல வந்து உன்னை பார்க்க சொன்னா. மாலதியா சொன்ன? என் புருஷன் அயோத்தி ராமர்மா. அவரை பத்தி யாராவது அப்பழுக்கு சொன்னா நான் கழுகிடும். வாங்க,
அவளையே போய் ரெண்டு ஒண்ணு கேப்ப. என் மனைவியை பத்தி யாரோ தாறுமாறா பேசுறீங்களாமே, என்ன துணிச்சல் இருந்தா அவ பேர்ல பழி போடுவீங்க. என்ன நீ முடிக்கிறீங்க? வாங்க முன்னால. வீடு தேடி அத்தனை பேர் வந்தீங்களே, இங்க யாராவது ஒருத்தர் வாங்க. நான் சும்மா விட மாட்டேன். என் ஒய்வை பத்தி கேவலமா பேசுறது யாரு? ஹலோ மிஸ்டர் சீதாராமன். ஹலோ, நீங்க அது இது போய் நான் தான் சொன்னேன் உங்க மனைவி பத்தி. நீங்களா சொன்னீங்க? நான் வேற யாரோ சொன்னாங்க நினைச்சு. அப்பா இவங்க சொன்னா ஓகே ஓகே, வாங்கப்பா போலாம். இருடா, நான் சொன்னா ஓகே சொல்லிட்டா மத்த டீடைல்ஸ் வேண்டாமா? வேண்டாம், வேண்டவே வேண்டாம். இப்ப எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. வாங்கப்பா போலாம். இருடா, ஏதோ அந்த பொண்ணு விவரம் சொல்றீங்க, அதை கேட்டுட்டு போலாம். என்னப்பா விவரம்? அதான் அவங்க சொல்லிட்டாங்க, நீங்களும் கேட்டுட்டீங்க. வாங்கப்பா. என்ன புருஷன் சார் நீங்க? பொண்டாட்டி இப்படின்னு தெரிஞ்ச உடனே குடி குடி கோச்சிருக்க வேண்டாமோ? அட போங்க சார், இந்நேரம் கையில அருவாள் எடுத்துட்டு நீங்க ஓட நாங்கெல்லாம் குறுக்க வந்து தடுக்க ஒரு பெரிய ரகளையை நடத்திருக்க வேணாமா? ஏமாத்திட்டீங்களே சார். போங்க சார், எங்க கற்பனை பூரா கெடுத்துட்டீங்களே சார். அம்மா, என் பொண்டாட்டி தெரியாதனமா தப்பு பண்ணிட்டா, நான் அவளை மன்னிச்சுட்டேன். நீங்களும் சொல்லுங்கம்மா. அடடடடட, உங்கள மாதிரி ஹஸ்பண்ட் எனக்கு கிடைக்கலையே சார். என்னடா அந்த பொண்ணு உஷ்ண காத்தா விடுது? மிஸ்டர் சீதாராமன், உங்க பெருந்தன்மைக்கும் பெரிய மனசுக்கும் உங்க மனைவி துளி கூட லாய்க்கல. அவ ஒரு உருப்படாத ஜென்மம், ஓடுகாலி முண்டோம். மாலதி, மீனா வந்துட்டியா? இரு இரு, இவர் விஷயத்தை முடிச்சுட்டேன் சார். உங்க மனைவி அந்த நிலையில சந்திப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவ மடியில படுத்துக்கிட்டு பேசுற பேச்சு இருக்கே, அப்பப்பா. மாலதி, கொஞ்சம் பொறுமையா இருடி, இது பெரிய விவகாரம். முதல்ல இத முடிச்சுறேன் சார். நீங்க உங்க மனைவிய உடனடியா டைவர்ஸ் பண்ணி ஆகணும். அவ ஒரு நடத்த கெட்டவ. நிறுத்துடி. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்ன வச்சுக்கிட்டே இவர்கிட்ட இப்படி எல்லாம் பேசுவேன்? மீனா, நான் சொல்றது இவர் மனைவிய பத்திடி. என்னடி இவர் மனைவி இவர் மனைவின்னு என்னமோ அவ டெல்லியில இருக்கிற மாதிரி இல்ல பேசுற. நான் தாண்டி இவர் மனைவி. என்னது, இவர் மனைவி நீயா? பின்ன நல்ல வேளை நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்ததுனால தப்பிச்சேன். இல்லன்னா உன்னால என் வாழ்க்கையில மண்ணை விழுந்திருக்கும். மீனா, இனிமே உன் வாழ்க்கையில மண்ணை விழ வேண்டாண்டி, ஏற்கனவே விழுந்தாச்சு. உன் புருஷனுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா, இவரும் அவளும் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. சுமங்கலி விரதம் கொண்டாடினாங்க. ஒரே அறையில தங்கி இருந்தாங்க. அவளை பத்தி தான் நான் இவ்வளவு நேரமும் பேசிட்டு இருந்தேன். இருக்காது, இருக்கவே இருக்காது. நீ போய் சொல்ற. அவ இப்படி எல்லாம் பேசுறா, பதில சொல்லி அவ வாய அடங்கல. எங்க வீட்டு சுமங்கலி விரதத்துல எடுத்த போட்டோ நம்ம மாப்பிள்ளதான், நம்ம புள்ளதான். மதத்தாரத்தோட நிக்கிறான். ஆமா. என்னங்க இதெல்லாம்? கைய கோத்துக்கிட்டு வேற நிக்கிறாளே, யார் இவன்? கோழி திருட குறவ மாதிரி முழிக்கிறாளே, அத பார்த்தாலே தெரியலையா நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே? மீனா, இப்போ அது புரியுதா? யாருக்குமே தெரியாம மலக்கோயில ரகசியமா கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொன்னதுக்கு காரணம்? அட பாவி, 30 வருஷமா இவ ஒத்தி கூட நான் வாழ்க்கை நடத்துறேன். 3 மாசம் உனக்கு 2 பொண்டாட்டியா? எங்க பிள்ளையே இல்லடா, உன் வரவே வேண்டாம். வாங்க நம்ம ஊருக்கு போலாம். சம்பந்தி, உங்க மனசை நான் புண்படுத்திட்டேன். சுத்தி பொம்பளைங்களா இருக்கிறாங்க, அதனால உங்க கைய தாரா நினைச்சு மன்னிப்பு கேட்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. இவன் அயோத்தி ராமன் சொன்னியே, இவன் அயோக்கிய ராமன். இவன் ராமரே இல்லப்பா, கோவலன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ ஒண்ணு கண்ணகியா இருக்க வேண்டாண்டி, காளியா மாறு. அப்பதான் என் பொண்ணு. ஏய், இருதாரத்தட சட்டப்படி உன்னை 7 வருஷம் உள்ள வைக்கல. நான் மீனாவுடைய அப்ப இல்ல. கோ 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 வாட்ல சந்திக்கிறேன்னு சொல்றீங்களா? ஆமா, வா. மீனாவுக்கு நீங்க செஞ்ச துரோகத்துக்கு தான் உங்க மூத்த பொண்டாட்டி இப்படி அலையா அலையா. அயோக்கிய ராஸ்கல், நீ செஞ்ச தப்ப மறைக்க நான் செஞ்ச உதவி என் வாழ்க்கையே நாசமாக்கிச்சா. எங்க அப்பா அம்மா, என் மாமனார் மாமியார், உன் மனைவி என் மனைவி, ஊர்ல உள்ள பொம்பளைங்க அத்தனை பேர் என் பேர காரி துப்புற அளவுக்கு ஆயிடுச்சுடா. இனிமே உனக்காக நான் தியாகம் செய்ய தயாரா இல்ல. நடந்த உண்மையெல்லாம் நான் சொல்லத்தான் போறேன். சீதாராமா, அவசரப்படாத. தயவு செஞ்சு நான் சொல்றது கேட்டா ப்ளீஸ். இப்படி கால்ல விழுந்து எனக்கு காலவாய் இருக்கேடா பாவி. நான் மல்லாந்து விழுந்து கிடக்க, எல்லாரும் என் மேல ஏறி முதிச்சுட்டு போறாங்கடா சண்டாடா. டேய், நீயா நானாங்கிற வாழ்க்கை பிரச்சனை வந்தாச்சுடா. ரெண்டுல ஒண்ணு முடிவு தெரிஞ்சு ஆகணும். இனிமேல் நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. எனக்கு 24 மணி நேரம் அவகாசம் கொடு. என்ன பண்ணுவேன்? நல்லா யோசனை பண்ணுவேன். நீயும் நானும் பாதிக்கப்படாம தப்பிக்க ஏதாவது வழி இருக்கான்னு பாப்பேன். வழி ஒண்ணு கிடைக்கல, நீ யோக்கியமானவன் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு இந்த ஊரை விட்டே ஓடி போயிடு. ஆல்ரைட், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நான் செய்யற கடைசி தியாகம் இந்த 24 மணி நேரம் தான். அதுவும் சரிப்பட்டு வரல, உன் மாமனாருக்கு மனைவி கிட்டியும்
நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுவேன். ஜாக்கிரதை. என் புருஷனை விடு. என் கல்யாணத்துக்கு உன் புருஷன் வந்தப்போ உன்னை பார்த்த உடனே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சே, அதுக்கு என்ன காரணம்? சரி, அதை விடு. என் புருஷனை பாக்கிறதுக்காக ஒரு நாள் நீ ஆபீஸுக்கு போயிருந்தப்போ எவனோ ஒரு காட்டான காட்டி அவர்தான் என் புருஷன் உனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாரே உன் வீட்டுக்காரர், அதுக்கு என்ன காரணம்? இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு தப்ப கூட்டு களவாணித்தனம் பண்ணி மறைக்க பாக்குறாங்க. இந்த தப்பு செஞ்சது உன் புருஷனா என் புருஷனாங்கிறத தீர விசாரிக்காம ஒரு முடிவுக்கு வர்றது ரொம்ப தப்பு. நீ சொல்றதும் சரிதான். ஆனா இந்த விஷயத்தை யார்கிட்ட விசாரிக்கிறது? இருக்காளே என் சக்களத்தி, அவளை கண்டுபிடிச்சு விசாரிக்கணும். அவ எங்கே எவனோட இருக்காளோ? இப்ப பேப்பர்ல இருக்கா. இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு ஹோட்டல் குபேராவில கேப்ரே டான்ஸ் ஆட போறாளாம். போட்டோவோட பத்திரிகையில வந்திருக்கு. பிரமாதமான ஐடியா. மாலதி, உங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு இன்னைக்கு ராத்திரி அந்த ஹோட்டலுக்கு போவோம். கேப்ரே முடிஞ்சதும் அவளை கையோட கடத்திட்டு வந்துருவோம். நாமெல்லாம் கேப்ரேட் போனா நல்லா இருக்குமா? சொந்த உருவத்திலேயே போறோம், மாறு வேஷத்துல போறோம். யாரும் நம்மள கண்டுபிடிக்க முடியாது. சார், நீங்க காரோட ரெடியா ஹோட்டல் வாசல்ல காத்துட்டு இருங்க. காரோட என்ன, கண்ணோட இருப்பேன். என் மாப்பிள்ள தான் தப்பு பண்ணான்னு தெரிஞ்சா அங்கேயே சுட்டுடுவேன். சிமாவா? ஆமாண்டா. நம்ம 2 பேர்ல உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க இருக்கிற ஒரே ஒரு சாட்சி ஷர்மிலி தான். அவ இருக்கிற இடத்தை தேடி கண்டுபிடிச்சு பூரா விவரத்தையும் தெரிஞ்சுக்க உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டியும் பிளான் போடுறாங்க. அவங்க தேடி கண்டுபிடிக்கிறது நாளாகண்டா. நாமளே கொண்டு விட்டுருவோம்டா. அடையா, அப்புறம் நான் மாட்டிக்குவேனேடா. ஆமா, இத பாரு, ஷர்மிலி இந்த ஊர்ல இருந்தாதானே அவங்க தேடி கண்டுபிடிப்பாங்க. பேசாம அவ கையில 10,000 கொடுத்து பம்பாய்க்கு அனுப்பிச்சிட்டா சரி. அதுக்கப்புறம் சொல்றேன் சீதாராமா, நம்ம பொண்டாட்டிங்க 2 பேரும் அந்த ஷர்மிலியை தேடி தேடி அழுத்து போயிடுவாங்க. நீ என்ன செய்யற? உன் பொண்டாட்டிகிட்ட போய் என்ன பத்தி தப்பா சொல்லி நீ நல்ல பேர் வாங்கிக்க. நான் என் பொண்டாட்டிகிட்ட போய் உன்னை பத்தி கண்ணாபின்னான்னு சொல்லி நான் நல்ல பேர் வாங்கிக்கிறேன். நம்ம 2 பேரும் நம்ம பொண்டாட்டிங்க கிட்ட நல்ல பேர் வாங்கிக்குவோம். எப்படி என் திட்டம்? சத்தியமா ஒண்ணும் புரியலடா. எப்படியோடா என் பொண்டாட்டி கூட என்ன வாழ வைடா. டோன்ட் வரி சீதாராமா, அதுக்கு நானாச்சு. ஆனா நான் சொல்றது கவனமா கேட்டுக்க. இன்னைக்கு ராத்திரி அந்த ஷர்மிலி குபேரா ஹோட்டல்ல கேப்ரே டான்ஸ் ஆட போறான். கேப்ரே டான்ஸ். நம்ம 2 பேரும் அங்க போறோம். டான்ஸ் முடிஞ்சதும் அவளை அப்படியே பேக் யார்டு வழியா கடத்திக்கிட்டு போய் சரியா 10:30 மணிக்கு பம்பாய் மெயில்ல ஏத்துறோம். ஏற்கனவே இந்த சீதாராமன் பேர் ரிப்பேர். இதுக்கப்புறம் நான் கேப்ரே டான்ஸ் பார்த்து கடத்தல் வேலை பண்ணேன்னா அப்புறம் அவ்வளவுதான்டா. மடையா இப்படியா போக போறோம்? மாறு வேஷத்துல போக போறோம்.
முடிச்சிட்டு போயிட்டாளா இல்ல அந்த கோலத்துல இங்கே நிக்கிறாளான்னு கண்ணை திறந்து பாருடி. சிச்சி கன்றாவியெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், நீயே பாரு. ஆமா என்ன இது ஒரு சத்தமும் இல்லாம சைலண்டா இருக்கு? எல்லா பயல்களும் வாயை திறந்துகிட்டு அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க போல இருக்கு. நீயும் கண்ணை முடிக்கிட்டு நானும் கண்ணை முடிக்கிட்டு உட்கார்ந்தா எப்படி? கண்ணை திறந்து பார்ப்போம். என்னடி இது? யாருமே காணோம். பாருங்க, சொன்னபடி 25,000 ரூபாய் டாக்ஸ் கொடுக்கறதா இருந்தாதான் கார்ல கால் வைப்பேன். இந்த பாருமா 10 ரூபா நோட்டா மாத்தி இதுல வச்சிருக்கோம், ஏறு. என்னடி அவளை எங்கேயும் காணுமே? மை காட், நம்ம எதிரில உட்கார்ந்து இருந்த கிழவனுங்க அந்த ஷர்மிலியா கார்ல கடத்திட்டு இருக்கானுங்க. இப்ப விட்டு அவளை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். வா தரத்துவோம். ஐயோ போயிட்டாங்களே. ஏடி இந்த கார்ல? இது யார் காரோ? யார் காரா என்ன நடி? ஆபத்துக்கு போகல, ஏறு. போராடி ஷர்மிலி. அப்பா வண்டி எடுத்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதோ வந்துட்டேன். ஏய் ரமேஷ், நம்ம டேபிள் உட்காந்துருந்தாங்களே அந்த மொட்டை பசங்க, அவங்க பின்னாடி துரத்திட்டு வராங்கடா. டேய் அவங்க எல்லாரும் ஷர்மிலி கார் தோத்துட்டு வாங்க நினைக்கிறேன். கவலைப்படாத, பையோட வேலையை கவனி. அந்த கேட்டு பசங்க எவ்வளவு ஸ்பீடா ஓட்டுறானுங்க. நீ கவலைப்படாத, இப்ப அவனுங்களை ஓவர்டேக் பண்ணி காட்டுறேன் பாரு. ஐயோ உன் மகன் செஞ்ச நினைச்சா மனசே ஆறல. அந்த கவலையை மறக்க நான் குடிச்சு சாக போறேன். உங்க மகன் செய்யறது பரவாயில்ல, நீங்க தெரியறது வெட்டிக்காரா இருக்குது. குழந்தை வீட்டுக்கு நான் வரமாட்டேன். இனிமே அவன் முகத்துல முழிக்க மாட்டேன். எவன் காலையால் அடிபட்டு நான் சாகுறேன். வாங்க என்ன அதுல நடுரோட்ல எருவ மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க. விலையா ஐயா, தயவு செஞ்சு ஸ்லோவா கொண்டாந்து என் கழுத்துல ஏற்றிருங்க. என் மகன் சீதாராமன் பெரிய தப்பு பண்ணிட்டான். இனிமே நான் உயிரோட இருக்க விரும்பல. வீல் கத்துற எந்த சீதாராமன்? கம்சன் சைக்கிள் ஃபேக்டரியில பிஏவா இருக்கிறான். கம்சன் இல்ல சாம்சன். அதேதான். இது யார் உங்க அம்மாவா? சீதாராமனுக்கு அம்மா. ஓஹோ, நீ அப்பாவா? சத்தியமா. அவன் விஷயமா தான் நான் போய்கிட்டு இருக்கேன். நீ வா. என்னங்க விஷயம்? எல்லாம் நடு ரோட்லயே வா, வண்டியில ஏறு. எங்க ஏறுற? உள்ளங்க அங்கதாங்க. பப்படா வேற பப்படா. சீக்கிரம் சீக்கிரம் எப்படியாவது இந்த ஷர்மியை நம்ம பிடிச்சாகணும். என்னங்க இது, காலையில வீட்டை விட்டு போன பொண்ணையும் காணும். இந்த டாக்ஸி எப்படி ரிப்பேர் ஆகி போச்சு. இப்ப என்ன பண்றது? அது ஒரு கார் வருது, அதை நிறுத்தி லிஃப்ட் கேட்போம். என்ன இங்க நிக்கிறீங்க? மகளை தேடி உங்க டாக்ஸி ரிப்பேர் போயிடுச்சுங்க. உங்க மகன் மீனா உங்க மாப்பிள்ளை விஷயமா துப்பறி எதுக்கு போயிருக்கா. அதுக்காகத்தான் நாங்க போய்கிட்டு இருக்கோம். நீங்க வாங்க, நம்ம வண்டியில வாங்க. சின்ன பசங்க மொட்டை பசங்க நம்ம கிட்ட வர முடியுமா? என்கிட்ட வேலை காமிக்கிறாங்க அவங்க. கொண்டுட மாட்டாங்களா? சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். அந்த பொண்ணை எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். வெங்காயம், அத பத்தி உங்களுக்கு என்னடா? அவ எங்களுக்கு தேவை. இத போய் கொண்டால மல்லிப்பூ சுத்தி காதுல கதம்ப வச்சிருக்கிற மாதிரி அவங்கிட்ட போய் சொல்றா. அதனாலதான் உன்கிட்ட சொன்ன ஓல்ட் மேன், நாங்க இவன் இல்லாம போக மாட்டோம். என்ன விடுங்க. இவனுங்க சும்மா போக மாட்டானுங்க. 2 பேரையும் நல்லா உதச்சி அனுப்பணும். நான் இவளை கவனிச்சுக்கிறேன், நீ அவங்க 2 பேரும் கவனி. சரி, நான் அவனை கவனிக்கிறேன், நீ இவனை கவனி. வாடா, ஒன்னே இல்லடா. அடப்படி மாஸ் வாடா. யார பார்த்து பொடி மாசுங்க?
அம்மா இது என்ன வயிறா இல்ல இரும்பா? அடிக்காதோ அடிப்பட குடுமி ஐயோ என் குடுமி வந்துடும் இந்த சண்டைய நிறுத்துங்க. ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு. ஏன் என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லி தொலைச்சிட்டு வாங்குறேன். ஆமாண்டா குதிரை சொல்லி தொலைச்சுடலாம் வேணாம். கரெக்ட். அது கூட நல்ல ஜோத்துண்டா. தம்பி பட்டாபட் அடிக்கிறேன். கொஞ்சம் இறங்கடாப்பா. நமக்குள்ள ஏன் சண்டை? நம்ம எல்லாம் சமரசமா போயிடுவோம். நான் உண்மையை சொல்லிடுறேன். நானும் அவரும் நண்பர்கள். எங்களுக்குள்ள ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணிட்டோம். இதுக்கு சாட்சி ஷர்மிலி ஒண்ணுதான். இந்த ஷர்மிலியை கண்டுபிடிச்சு உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு எம் பொண்டாட்டியும் அவர் பொண்டாட்டியும் போட்டி போட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்குள்ள ஷர்மிலியை பம்பாய்க்கு அனுப்பிச்சு வைக்கணும்னு கூட்டிட்டு போறோம். அவ்வளவுதான்டா தம்பி. அரட்டி கட்டுக்கடா. இன்னும் மாறா உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. மாறு வயசை கலையாண்டா. அது இருக்கட்டும். உங்க 2 பேர்ல தப்பு பண்ணது யாரு? இந்த வெக்க கேட்ட வெளியில வேற சொல்லணுமா? சொல்றேன். அதான் ஐயோ, என் பொண்டாட்டி என் மாதிரியே மாறு வேஷத்துல வந்திருக்காளே. இதை தெரியாம வளர பார்த்துமே. இப்ப என்ன பண்ணலாம்? நான் தப்பு பண்ணல. தப்பு பண்ணது இவன் தான். அடே ஏண்டா இந்த மொட்டை பசங்கள்ட்ட அனாவசியமா போய் சொல்றியே. இந்த இடத்துல என் பொண்டாட்டி இருந்திருந்தா என்னடா இருக்கும்? என்னடா பெரிய யோக்கிய மாதிரி பேசுறேன்? அயோக்கியா என்னடா நான் உண்மை சொல்ல அவனுக்கு என்ன பாவம் வருது? போலீஸ் பிடிச்சு என் புருஷன் மொத்தம் முத்துறாரு. சும்மா இருடி. இல்ல மொத்தட்டும். அப்பதான் உண்மை வெளியே வரும். ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? இந்த 2 பேர்த்துல தப்பு பண்ணது யாருன்னு எனக்கு தானே தெரியும். யாரு? ஷர்மிலி, நீங்க சும்மா இருங்க. இந்த மொட்டை பசங்களுக்கு பயந்தா குடியா மூழ்கி போயிடும். அதாவது தப்பு பண்ணது ரமேஷ். அதை மறைக்க பாடுபட்டது சீதாராமன். ஐயோ மாமா. ஐயோ மேஜர், இது துப்பாக்கி விவகாரம். சண்டான பாவி, லட்சுமி மாதிரி என் மகன் இருக்க மூதேவி அவளோட ஜல்சா பண்றியா? மூணகட்ட மாப்பிளைய கூட ஒத்துக்குவேன். ஆனா ஒழுக்க கட்ட மாப்பிளைய ஒத்துக்க மாட்டேன். இப்ப உன்னை சுத்து பூசிக்கி தர. இது என் மகன், அவன் பொண்டாட்டி. உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக மாறு வேஷத்துல வந்திருக்காங்க. ரமேஷ், திரும்பி நில். உன் நெஞ்சில சுட்டா தையும் மனசு. அவன் நெஞ்சில சுடத்துக்கு முன்னால உங்க நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க. நடந்ததுக்கெல்லாம் இவன் மட்டும் தான் காரணமா? நீயும் தான்டா காரணம். இல்ல சார், இவன் செஞ்ச தப்புக்கு நீங்களும் உங்க மகளும் தான் காரணம். ஆமா சார், இவனை நீங்க வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளையா நடத்தல, வேலைக்காரனா நடத்தினீங்க. உங்க மக இவனை புருஷனா நினைக்கல, பியூனா நடத்தினான். மனைவி கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய மகிழ்ச்சி கிடைக்கலன்னா எந்த கணவன் இப்படி அலைய வேண்டிய நிலைமைதான் ஏற்படும். இப்ப சொல்லுங்க, நடந்ததுக்கெல்லாம் இவன் மட்டும் தான் பொறுப்பா? சீதாராமன், இவங்களோட குடும்ப வாழ்க்கை ரகசியம் இதுவரைக்கும் எனக்கு தெரியாம போச்சு. எதுக்கெடுத்தாலும் கண்ணையே தூக்கிக்கிட்டு இருந்த என் கண்ணை திறந்துட்டேன். உனக்கு நன்றிப்பா. ரமேஷ், என்ன மன்னிச்சிரு ரமேஷ். மாமா, நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க மாமா. ஏண்டி, புனிதமான தாலிய நாய்க்கு கட்டுற லைசன்ஸ் சொன்னியே, இப்ப என்ன ஆச்சு? என்ன மன்னிச்சிடுங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். இனிமே உங்க விருப்பு வெறுப்புகளை மதிச்சு நான் நடந்துக்கிறேங்க. என்ன மன்னிச்சிடுங்க. மாலுமா, நீங்க என்ன மன்னிச்சு. மாமா, நீங்களே என்ன இன்னொரு தடவை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க மாமா. பாக்கட்டு மாப்பிள, அப்படியே செய்யறேன். மாப்பிள, ரமேஷ் கொஞ்ச நேரம் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தாலும் காலம் பூரா அவன் படக்கூடிய கஷ்டத்திலிருந்து அவனை காப்பாத்திட்டீங்க. ஆமா, புருஷனை மதிக்காத பொண்டாட்டிகளுக்கெல்லாம் இது ஒரு பாடம். பொண்டாட்டிகளுக்கு துரோகம் பண்ற புருஷனுங்களுக்கெல்லாம் இது ஒரு சரியான சூ சூ சூ. ஏண்டி பேய் ஓட்டுற? சூடுன்னு சொல்ல ஆசைப்படுறாங்க. போ 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 போ. பொண்டாட்டின்னு சொல்ல ஆசைப்படுறாரு. கணவன் சொல்ல ஏன் இப்படி காகமா கரையறீங்க? அடாடா, இப்பேற்பட்ட உண்மையை புரிய வச்ச சீதாராமனுக்கு நான் அப்பான்னு நினைக்கும் போது உண்மையிலேயே சந்தோஷப்படுறேன். இந்த சந்தோஷத்தை கொண்டாட போடத்தான் போறேன். உள்ள இல்ல வெளியே.
இன்னையோட இந்த பழக்கத்தை ஃபுல்லா விட்டுட்டேன்.